ஹலோ மக்களே! இன்னைக்கு ஊட்டியில 2வது நாள். முந்தா நாள் மழைங்கிறனால எங்கேயுமே போ முடியல. சரி இன்னைக்கு பைகாரா ஃபால்ஸ் போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கேருந்து 23 கிலோமீட்டர் காட்டுச்சு. இடையில நம்ம நண்பர் ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் போய் ஏதோ வாங்கிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டா வயிறு சரியில்ல, மருந்து வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. நேத்து போட்ட ஆட்டத்துக்கு வயிறு சரியில்லாம தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஊட்டியில சூப்பரான ஒரு காஃபி ஸ்பாட் இருந்துச்சு. லீ கஃபேன்னு சொல்லிட்டு. நீங்க போனா ட்ரை பண்ணி பாருங்க. செமையா இருந்துச்சு. ஊட்டியிலேருந்து பைகாரா ஃபால்ஸ் போற வழி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அங்கேருந்து நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அங்க ரீச் ஆனதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் உள்ள நடக்க வேண்டியதா இருந்துச்சு. பின்னாடி ஒரு வண்டி ஹார்ன் அடிச்சிட்டே வந்துருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு வண்டி விட்டுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து அங்கே போய் ட்ராப் பண்றதுக்காக. நமக்கு இதெல்லாம் வேணாம், நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து கிளம்பிட்டோம். அங்கே போனால் ₹30 சார்ஜ் பண்ணாங்க அடல்ட்டுக்கு. என்ட்ரன்ஸ் என்ட்ரி ஃபீஸை போட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனால் இன்னும் கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்குலாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே போனால் ஒரு பயங்கர ஏமாற்றம். ஃபால்ஸ் நீங்கள் இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கே போகிறோம், சரி வந்துட்டோம், ஃபோட்டோஸாவது எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சரி மேலே போவோம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறி பார்த்தா செம்ம வியூ. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த லேக்கே சூப்பராக தெரிஞ்சுச்சு. போர் அடிக்குது, நாங்கள் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தோம். அங்கே வந்து டூரிஸ்ட் பசங்கள்லாம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி கூட வந்து நின்று இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.